இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சென்ற பிரதமர் மோடிக்கு இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சர் விஜித ஹேர தலைமையில் உற்சாக வரவேற்பு. பாரம்பரிய உடை அணிந்து மோடியை வரவேற்ற பெண்கள். கொழும்பு விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு. சாலையில் இருபுறமும் நின்று மோடி மோடி என முழக்கமிட்டு உற்சாகம். பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வருகை. மீனவர்கள் 3 நாட்கள் கடலுக்கு செல்ல தடை. பாதுகாப்பு பணியில் 3500 போலீசார் குவிப்பு. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய தூக்கு பாலத்தில் சிறப்பு பாதுகாப்பு குழு அதிகாரிகள் சோதனை. மோடி வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் தீவிர ரோந்து பணி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் நிபந்தனையின்றி விடுதலை. மேலும் 2 மீனவர்களை விடுதலை செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு பயணம். கள ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். சென்னை நீலாங்கரையில் உள்ள கோகுலம் சிட்பண்ட்ஸ் நிறுவனர் கோபால் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சுமார் 11 மணி நேரம் நீடித்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் பெய்த பலத்த மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. சங்கரன் கோவிலில் அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கொட்டும் மழையில் வாகன ஓட்டிகள் அவதி. பாஜக மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என அண்ணாமலை திட்டவட்டம். தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக யாரையும் கை காட்டவில்லை எனவும் விளக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் கச்சத்தீவு தொடர்பாக தீர்மானம் இயற்றியது கபட நாடக திமுக அரசின் அந்தர்பல்டி அரசியல். 1974இல் கச்சத்தீவு கைவிட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட அன்றைய ஆளும் கட்சியான திமுக தான் என விஜய் காட்டம். மேட்டுப்பாளையம் நீலகிரி மலைப்பாதையில் 10 இடங்களில் நவீன முறையில் சாயில் நீலிங் முறையில் மண் ஆணி அமைக்கும் பணி தீவிரம். நிலச்சரிவை தடுக்கும் வகையில் பணிகள் நடப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு பேட்டி. மணப்பாறை அருகே சிறுமி மாயமான சம்பவத்தில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. சாலை மறியலில் ஈடுபட்ட சிறுமியின் குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை அடுத்த மழையூர் டாஸ்மாக் கடை அருகே இளைஞரை வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பல். உடலை கைப்பற்றி காவல்துறை தீவிர விசாரணை. ஓடும் ரயிலில் பெண்களிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆந்திராவை சேர்ந்த பிரபல கொள்ளையன் சிக்கினார். ஈரோடு எலக்ட்ரிக் லோகோ செட் பகுதியில்
பதுங்கியிருந்த திருடனை கைது செய்து தங்க நகைகளை கைப்பற்றிய போலீஸ். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன். பரமக்குடி அடுத்த காந்தகுளத்து ஸ்ரீ முனியப்ப சுவாமி காளீஸ்வரி அம்மன் கோவிலில் பால்குட உற்சவ விழா விமர்சை. பால்குடம், அக்னி சட்டி மற்றும் அலகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நன்னீராட்டு பெருவிழா கோலாகலம். பல மணி நேரம் காத்திருந்தும் முருகப்பெருமானை நின்று கூட தரிசனம் செய்ய முடியவில்லை என பக்தர்கள் ஆதங்கம். ராம நவமி கொண்டாட்டத்திற்கு தயாராகும் அயோத்தி. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்க ட்ரோன்கள் ஏற்பாடு. சென்னையில் கார் பார்க்கிங் விவகாரத்தில் நீதிபதியின் மகனை தாக்கியதாக புகார். நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது சகோதரரிடம் போலீசார் விசாரணை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. உலக கோடீஸ்வரர்கள் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை இழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். அமெரிக்க பொருட்கள் மீது கூடுதலாக 34% வரி. அதிபர் டிரம்பின் அடாவடி செயலுக்கு சீனா பதிலடி. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியானது நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்பட ட்ரெய்லர். கிளாசிக் வசனங்கள், விண்டேஜ் பாட்டை கேட்டு ரசிகர்கள் உற்சாகம். ஐபிஎல் கிரிக்கெட் லீக் போட்டி. பரபரப்பான ஆட்டத்தில் மும்பையை வீழ்த்தி லக்னோ த்ரில் வெற்றி. மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஐபிஎல் லீக் போட்டியில் சென்னை, டெல்லி அணிகள் மோதல். இரவு 7:30 மணிக்கு நடக்கும் மற்றொரு போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் 11, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. டெல்லி அணியுடனான இன்றைய ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் பங்கேற்பதில் சிக்கல். ருத்ராஜுக்கு பதிலாக தோனி கேப்டன்ஷிப் செய்ய வாய்ப்பு உள்ளதாக பயிற்சியாளர் மைக் ஹசி தகவல்.